Hello students, this is Iqbal. Example 6.8. If cos theta plus sin theta is equal to root 2 cos theta, then prove that cos theta minus sin theta equal to root 2 sin theta அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை கொடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ணணும் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்தது அப்படியே எடுத்துக்கோங்க. cos theta plus sin theta. cos theta plus sin theta is equal to root 2 cos theta அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், cos theta ப்ளஸ் sin theta ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ண போகிறேன். இந்த ரூட் 2 வந்து கேன்சல் பண்ணலான்னு வச்சிங்களேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த இடத்துல cos theta ப்ளஸ் sin theta ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். இதை root 2 cos theta whole square அப்படின்னு போட்டுக்கலாமா? இங்கே a plus b whole square ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. a ஸ்கொயர் அப்படின்னா cos ஸ்கொயர் theta plus b ஸ்கொயர் அப்படின்னா sin ஸ்கொயர் theta plus 2ab அப்படின்னா 2 cos theta sin theta. 2ab ஃபார்முலா a plus b, a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2a into b. ஸோ இங்கே ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 ஆகிடும், காசை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் டீட்டாவாக மாறிடும். சரியா? இது வரைக்கும் ஓகேவா? சரி, இப்போ இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது, இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்கா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டாவையும் சைன் ஸ்கொயர் டீட்டா இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நான் அப்படி போட்டுக்கிறேன் இதை. ஓகே, இதை மாற்றிக்கலாம் அப்புறமா. இந்த 2 காஸ் டீட்டா சைன் டீட்டா இங்கே இருக்கட்டும், 2 காஸ் டீட்டா சைன் டீட்டா இங்கே இருக்கட்டும். அவங்க 2 cos ஸ்கொயர் டீட்டா இருக்கா? ஓகே, இந்த ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இந்த சைடு வந்தால் என்ன ஆகிடும், மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவாக மாறிடும். இந்த சைன் ஸ்கொயர் டீட்டா இந்த சைடு வந்தால் மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவாக மாறிடும். சரியா? இப்போது ரெண்டு காஸ் ஸ்கொயர் டீட்டாவில் ஒரு காஸ் ஸ்கொயர் டீட்டா போச்சுன்னா ஒரு காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குமா? காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா is equal to மிச்சம் என்ன இருக்குங்க, 2 cos theta sin theta. 2 cos theta sin theta. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பியா. ஸோ அந்த ஃபார்முலா தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். அப்போ ஏக்கு பதிலாக காஸ் தீட்டா, பிக்கு பதிலாக சைன் தீட்டா, ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், ஏக்கு பதிலாக காஸ் தீட்டா. அப்போ ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு ஏ மைனஸ் பி காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா. பட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா தானே. ஸோ இதை இங்கேயே வச்சுக்கிறேன், காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டாவை இந்த சைடே வச்சுக்கலாம். இந்த 2 காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. அப்போது காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த 2 cos theta plus sin theta அப்படியே இருக்கட்டும், சாரி இன்ட்டு sin theta அப்படியே இருக்கட்டும். இங்கே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா cos theta plus sin theta நம்மளுக்கு என்னென்னு தெரியும், root 2 cos thetaவா, அது இங்கே போடுங்க, root 2 cos theta. ஸோ இந்த cos thetaக்கும் இந்த cos thetaக்கும் அடிச்சிடலாம். இந்த 2 என்ன பண்ணலாம்னா root 2 இன்ட்டு ரூட்டுன்னு போடலாமா, இன்ட்டு sin theta பை root 2. ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். இது ரெண்டும் கேன்சலா, அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ரூட் 2 சைன் தீட்டா கிடைக்குது. தட்ஸ் ஆல். வந்துருச்சு பாருங்கள், RHS வந்துருச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுருங்க.